இறந்துட்டான், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறான் அப்படின்னாங்க. யார் எத்தனை சாவடிச்சாங்கன்னு கேட்டால் ஸ்கூல் பசங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. ஏற்கனவே பகை எதுவுமே கிடையாது என் பிள்ளைக்கு எந்த பழக்கமும் கிடையாது. நல்லா கஞ்சா வச்சிருக்கானுங்க. அதை கேட்டுக்கு என் பையனும் அவனோட நண்பனை கேட்டுருக்கிறானுங்க. கேட்டு நடந்த பிரச்சனை எல்லாம் இன்றைக்கி என் பிள்ளைய வச்சுக்கிறானுங்க. அந்த ஸ்கூலு உள்ள ஃபஸ்ட் மாடியில் ஏறும்போது அடிச்சுக்கிறானு மூஞ்சில் ஊதிருக்கானுங்க. அதை தான் இவனுங்க கேட்டிருக்கானுங்க. கேட்டதுன்னு தான் இன்றைக்கி பிரச்சனை. அந்த பையன் வர ஸ்கூலுக்கு வரல. அவன் வராதனால தான் இன்றைக்கி என் பையனை கழுத்தில் காலை வச்சு மெரிச்சு சாவடிச்சிருக்கானுங்க. அத்தனை பேர் எனக்கு தீர்ப்பு இல்லாமல் நான் என் பையனை நான் வந்து மார்ச்சில் கையெழுத்து போடாமல் வாங்க மாட்டேன், கையெழுத்தும் போட மாட்டேன், அங்கே போய் வாங்கவும் மாட்டேன். எனக்கு அந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு என் பிள்ளைய சாவடிச்சது எதுக்கு சாவடிச்சானுன்னு தெரியல. தட்டி கேட்டிருக்கான். ஏமா நான் வரும்போது ஏன் மேலே ஊதுறேன்ட்டு அந்த பையன் கேட்டிருக்கான். கூட இந்த பையன் கேட்டதுனால தான் இந்த பிரச்சனையை வந்து இன்னைக்கு பெருசாகி இவனை அடிச்சிருக்கிறானுங்க. பசங்களை கேட்டிருக்கானுங்க. கேட்டதை தான் வந்து இன்னைக்கு கரம் வச்சு இன்னைக்கு என் பையன் ஆச்சு. ஆனால் அந்த பையன் ஸ்கூலுக்கு வரல. இன்னைக்கு எல்லாம் அதே ஸ்கூல் பசங்க வெளி பசங்களும் இருக்காங்க. ஆனால் நான் வந்து நேரில் போய் பார்க்கல. நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு திருப்பி கேட்டாலும் இதான் சொல்லுவேன். கூட படிக்கிற பசங்களும் அவங்க கூட வந்த பசங்களும் வெளி பசங்களும் இருக்கலாம், இல்லை ஸ்கூல் பசங்களாகவும் இருக்கலாம். ஆனால் ட்ரெஸ் போடுறது எல்லாமே ஸ்கூல் பசங்க வெளி பசங்களும் இருந்திருக்கானுங்க. கூட படிக்கிற பசங்க தான் இதை வந்து சாட்சி பண்ணது. உள்ள ஹாஸ்பிட்டல் இதில் நம்ம ஸ்டேஷனில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இத்தனை பேர் அடிச்சாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா நான் பிடிச்சி தரேன். ஆனால் இது வரைக்கும் நான் போய் கேட்டதுலேருந்து இது வரைக்கும் பசங்களை காட்டல. 3 பசங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் காட்டல. என் கண்ணில் நான் கேட்டேன் பசங்களை காட்டுங்க, அரெஸ்ட் பண்ண பசங்களை காட்டுங்கன்னு. காட்டல இது வரைக்கும். காட்டினா தான் எனக்கு அது தெரியாது சார். எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை தான் கேட்கணும் அதெல்லாம். ஏன்னா எங்களை கேட்டு பிரயோஜனம் கிடையாது. அதான் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து பஸ் ஏறதுக்கு வந்துக்கிறாங்க. அந்த இடத்துல தான் மடி கட்சிக்கிறாங்க. இழுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. கழுத்தில் கை போட்டு பண்ணிக்கிறாங்க. ஆனால் உடம்புல எந்த காயமும் இல்லை. பார்த்தா போட்டு நசுக்கி சாப்பிட்டுக்கிறாங்க. 30-40 பேர் அடிச்சுக்கிறாங்க. அடிக்க விட்டு வேற பையனை, அந்த பையனை லீவுனால என் பையனை போட்டு நின்னதுனால என் பையனை போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த நாயம் காட்டிக்கா நாங்கள் விட மாட்டோம். 30 பேரும் அரெஸ்ட் பண்ணோம், ஜெயிலில் போடணுங்க. அப்போ இன்னொரு வரும். இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டானுங்க இன்னொரு பசங்களும். மறுபடியும் நாங்கள் கண்டிப்பாக இங்கே பண்ணலன்னா கூட எங்கள் வீட்டாண்ட எங்கள் ஏரியாவில் மறியல் பண்ணுவோம். இதை கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் மறியல் போகணும். இதுக்கு நான் முயற்சி எடுக்கலன்னா கண்டிப்பாக செய்வோம். இது எடுத்தால் பிள்ளைக்கு வந்த மாதிரி இன்னொரு பிள்ளைங்க யாருக்கும் வரக்கூடாது. இது மாதிரி நாங்கள் போலீஸ் அதை பற்றி என்ன சொன்னாங்களா, கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறோம், நான் பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. தவிர நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் பிடிச்சிடறான்றாங்க. அது பிடிப்பாங்களா இல்லை அவங்கள விட்டுருவாங்களான்னு தெரியாது எங்களுக்கு. நாயம் கிடைக்காது விட மாட்டோம். என் பேர் லட்சுமிங்க. இல்லை இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது கிடையாது. இப்போதான் அந்த பசங்க ஸ்கூல் பசங்க சொன்னதான் எங்களுக்கு தெரியும். ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. இதை தான் கேட்டான். கூட அந்த பையன் கேட்டான், பையன் மடிக்க விட்டான். இதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த பையன் ஸ்கூல்லேருந்து வரல. இன்னைக்கு வரல. அந்த பையனை அடிக்க விட்டது இன்னைக்கு அவன் லீவு. இவன் கூட இருந்தனால வாடான்னு சொல்லிட்டு போய் கைது பண்ணி சாவச்சிருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்கூல்ல யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இந்த ஒரு குழந்தையால இன்னொரு குழந்தையும் போகக்கூடாது. எந்த பழக்கம் என் பையன் யார் எந்த வேலை கூப்பிட்டாலும் போற பையன். ஆமா அவனுக்கு இது வரைக்கும் அந்த ஸ்கூலில் இது வரைக்கும் ஒழுக்கமான ஸ்கூல் சார். ஓரளவு சண்டை பிரச்சனை இருக்கும். சரி, இந்த அளவுக்கு ஒரு கெஞ்சாக்காக ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி நடக்குதுன்னா என்ன சார் நியாயம்? அதெல்லாம் சட்ட ஒழுங்கு சரியில்லை சார். அப்படி இருக்குது சார். ஸ்கூலுக்குள்ளே நடக்குதுன்னா வெளியில் நடந்தால் பரவாயில்ல சார். ஸ்கூலுக்குள்ளே கெஞ்சாக்காக ஒரு 30 பேர் ஒரு ஸ்கூல் பையனை, இன்னும் 18 வயசு கூட ஆகலை சார், அவனை அடித்து சாவடிக்கிறானா சார் நிலமை இதெல்லாம்.